அனைவருக்கும் வணக்கம். நீண்ட கால இடைவெளியின் பின்பு மீண்டும் உங்களுடன் தொடர்ந்திருக்கின்றேன். இன்று என்னதை பற்றி என்று சொன்னால், பாராளுமன்றத்துக்கு செல்பவர்களுக்கு இனிமேல் 3 மொழியும் தேர்ச்சியாக தெரிய வேண்டும் என்பதுதான் உண்மை. ஏனென்றால் சிங்கள மக்களுக்கு தமிழில் உரையாற்றினால் இவர் என்ன சொல்லுகின்றார் என்பது சிங்கள மக்களுக்கு விளங்கிக் கொள்வதில்லை. அதே போன்று சிங்கள ஒரு எம்பி சிங்களத்தில் உரையாற்றினால் இவர் என்ன உரையாற்றுகிறார் என்று தமிழர்களுக்கு புரிவதில்லை. அப்ப இரு இனங்களுக்கும் இடையில் இருக்கும் வலிகளை மற்ற இனம் அறிந்து கொள்ள வாய்ப்பில்லை. நீங்கள் பாருங்கள், இன்று இற்றை வரையும் போனவர்கள் மும்மொழியிலும் இதன்று பெரிய பிரபல்யமாக வந்ததில்லை. ஆனால் இந்த அர்ஜுனா அவர்கள் போய் முதலாவது தனது கன்னி உரையினை நிகழ்த்தியிருக்கின்றார். அதிலே மேதகு ஜேவிபி கட்சியில் இருந்தவர்கள் வந்ததற்கு அஞ்சலி எல்லாம் செலுத்தியிருக்கின்றார். இற்றை அப்படி ஒரு சந்தர்ப்பம் நடந்ததில்லை. ஆனால் இதிலிருந்து இப்போ அவர் சிங்களத்தில் உரையாற்றி இங்கிலீஷிலும் உரையாற்றி இருக்கின்றார். அதனால் சிங்கள மக்களுக்கும் இது புரிந்து கொள்ளும். எங்களது வழிகள், ஒவ்வொருத்தரது வழிகளும் மற்றவர்களுக்கு புரிந்து கொள்ளும். தமிழ் இப்போ நாங்கள் எங்கள் மொழியில் மட்டும்தான் பேசுவோம் என்றால் மற்றவர்களுக்கு எங்கள் வழியை கடத்துவது மிக கடினம். எங்கள் வழியை மற்றவர்களுக்கு சொன்னாதனை அவர்களும் விளங்கிக் கொள்வார்கள். இவர்களுக்கு இப்படியும் பிரச்சனை இருக்கிறது என்று அவர்கள் மொழியில் நாங்கள் சொன்னால் மட்டும்தானே அவர்களுக்கு விளங்கிக் கொள்ளும். நாங்கள் எங்கள் வழிகளை சொல்லாமல் எங்கள் மொழியில் மட்டும்தான் நாங்கள் கதைப்போம் என்றிருந்தால் மற்றவர்களுக்கு எங்கள் வழிகள் தெரிந்திருப்பதற்கு சந்தர்ப்பம் இல்லை. 2009க்கு முன்பு அதிக தடவைகள், அதிக காலங்கள் தலைவரின் உரை வந்திருக்கின்றது. ஆனால் ஒரு சிங்கள மகன் இந்த உரையினை கேட்டிருப்பானா? இல்லை. அவன் மொழிபெயர்த்து இந்த உரையினை கேட்பதற்கு வினக்கிட்டிருப்பானா? இல்லை. ஆனால் எங்கள் தேசிய தலைவரின் உரையினை நாங்கள் மொழி மாற்றி இப்படியான சோசியல் மீடியாக்களில் விட்டிருப்போமாய் அங்குள்ள நல்ல சிங்கள மனிதர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கெல்லாம் விளங்கி இருக்கும். நாங்கள் ஒரு இனத்தை பழி வாங்குவதற்கோ ஒரு இனத்தை அடிமைப்படுத்துவதற்கான ஆட்கள் இல்லை. அப்ப அவரவர்களுக்கு வழிகளை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துவதன் மூலம்தான் எங்கள் வழிகள் மற்றவர்களுக்கு உணரப்படும். இனவாதம் பேசுபவர்கள் மட்டும்தான் இந்த என்று அர்ஜுனா பேசியது பிழை. அர்ஜுனா என்னென்று பேசினார்? இப்போ மீதகுக்கும் இதன்று அதில் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் இதன்றிருக்கிறார். சிங்களம் தமிழ் என்று வேற்றுமை இல்லாமல் இந்த போரினால் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் அவர் அஞ்சலி செலுத்தியிருக்கிறார். உங்களுக்கு சில நேரத்தில் அப்போ தோன்றும், இவன் என்ன ஒரு நாளைக்கு அர்ஜுனாவை கூடாம இருக்க வைக்கிறான், ஒரு நாளைக்கு முதல் நல்லா கதைச்சான், பேருந்து கூடாம இருக்க வைச்சான், திருப்பி நல்லா கதைக்கிறான். அப்படி என்று இல்லை. இப்போ நாங்கள் ஒரு ஆளை பற்றி நல்லா கதைச்சிட்டோம்னு சொன்னால் அவர் கூடாது செய்யக்குள்ள நாங்கள் அவரை தூக்கி பிடிக்கிறன்றது கூட. நல்லது செய்யக்குள்ள அவர் நல்லதாக சொல்லுவோம், கூடாம செய்யக்குள்ள அவர் கூடாம தான் சொல்லுவோம். நான் அவரை முதல் நல்லா சொன்னான் என்றக்காண்டி நான் அவரோட சேர்ந்து சேறு பூச முடியாது. அந்த பன்றியுடன் சேர்ந்த ஏதோ பசுவும் ஏதோ இதன் வந்த மாதிரி நாங்கள் எங்கட நேர்கோட்டில் நாங்கள் போய்கொண்டே இருக்கோம். மற்றவன் என்ன செய்கிறான்ன்றது முக்கியம் இல்லை. இப்போ எங்களுக்கு ஒருத்தர் நல்லது செய்கிறாருன்னு சொன்னால் அப்புறம் வாழ்த்த முதல் நாங்கள் பழகிக்கொள்ளணும், அதுதான் முக்கியம். அதே போல் இப்போ நாங்கள் எங்கட இனி போகிற எம்பிமார் எல்லாம் இல்லை. அப்போ தமிழ் எம்பி, சிங்கள எம்பி, முஸ்லீம் எம்பி யார் என்றாலும் தாங்களுக்கு ஒரு கருத்து முன்வைக்கணும்னு சொன்னால் அதை மும்மொழியிலும் சொல்கிறது நல்ல. ஏனென்றா அவரவர் தங்களுக்கு விரும்பினதில் விளங்கிக் கொள்வாங்க. இப்போ நாங்கள் எங்களுக்கு தமிழ் விளங்கும்னு நாங்கள் தமிழில் விளங்கி கொள்வோம், சிங்கள மக்கள் சிங்களத்தில் விளங்கி கொள்வாங்க, வேறு வேறு நாடுகளில் இருக்கிறவங்க இங்கிலீஷில் இருக்கிறத அதை விளங்கி கொள்வாங்க. அப்போ இவர் இதைத்தான் கதைச்சவர்னு சொல்லலாம். நாளைக்கு சிங்களத்தில் கதைச்ச ஒரு எம்பியை அவர் கதைச்சிட்டு போவார், நான் அவர்கிட்ட சில வீடியோ பார்த்துருக்கலாம். ஆனால்
இவர் இதைத்தான் சொன்னவர் என்று சொல்லி ஒரு தமிழ்ல சொன்னா நான் நம்பிடுவேன். இவர் இதைத்தான் சொல்லிக்கிறார் போல இருக்கு, கொஞ்சம் கோபமா தான் கதைச்சவர் என்று சொல்லி போட்டு நான் நம்பிடுவேன். ஆனா அது இல்லை உண்மை. அவர் கதைச்சது சில இதில் வேறையா இருக்கலாம். எங்களுக்கு சொல்றவர் எங்களுக்கு மாத்தியும் சொல்லலாம். அதால எங்களுக்கு விளங்குற மொழியில எங்களை பிரச்சனைகளையும் சொல்லுவினமாயிருந்தா வேற்ற மொழிக்காரரும் எங்கட மொழியிலும் சொல்லுவார்களா இருந்தால் எங்களுக்கும் இல்லாட்ட வழியும் எல்லாருக்கும் புரியும். அப்ப நாங்கள் இனி எம்பியா தெரிகிறாக்களும் இனி எம்பியா போட்டியிட போறண்டாலே மும்மொழியும் தெரிஞ்சிருக்கணும்ன்றது பக்கம் ஒன்று இருக்குமா இருந்தா எல்லாருக்கும் நல்லது. நன்றி. மீண்டும் ஒரு காணொளியிலே உங்களை சந்திக்கின்றேன்.